எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மதியம் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா ரைஸுக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக டக்குன்னு முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஜாஸ்தி. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக சூப்பராக வந்திருக்குன்னு. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை, இது ஆப்ஷனல் தான். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் கடலை மாவும் சரியான அளவில் எடுத்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இன்னும் நல்லா சூடானதும் இந்த மாவை நல்லா உதிரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை பக்கோடா லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூடான சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, நல்ல மொறுமொறுன்னு முருங்கைக்கீரை பக்கோடா, மொறுமொறுன்னு அரிசி வத்தல் அப்பளம். அவ்வளோதாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த முருங்கைக்கீரை பக்கோடா பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.